بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا صدق الله العظيم. நஹ்மதுஹு வ நஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வபாது. பிரிட்டிஷ் முஸ்லிம் சொசைட்டி கூடாக இந்த ரமதான் மாதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அல் குர்ஆனிய அமர்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த அமர்வில் கலந்து பயன்பட்டு கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எங்களது இந்த அமர்விலே சூரத்துல் வாக்கியாவுடைய 2 வசனங்களை நேற்றைய அமர்வில் பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 3வது ஆயத்து முதல் 6வது வசனம் வரும் வரைக்கும் அதனுடைய நேரடியான கருத்தையும் அதோடு சேர்த்து ஓரளவு விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இதா வகாத்தில் வாக்கியா, பாரிய அந்த நிகழ்வு நிகழ்கின்ற பொழுது, லைஸ லிவகாத்திஹா காஸிபா, நிகழ்வு நிகழ்வதை எவராலும் பொய்ப்படுத்த முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஹாஃபிதத்துர் ராஃபியா, அது தாழ்த்தும் உயர்த்தும் என்று அல்லாஹு தஆலா 3வது வசனத்திலே சொல்லுகிறார். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியானது மிக கடுமையாக அதிர செய்யப்படும் பொழுது, வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் ஒன்றோடொன்று மோதி சுக்கு நூறாகின்ற பொழுது, ஃபகானத் ஹபா மும்பஸ்ஸா, அது தூசாக மாறிவிடுகின்றது என்று அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் 3வது ஆயத்திலிருந்து 6வது வசனம் வரும் வரைக்கும் இந்த பிரபஞ்ச அழிவு தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்து செல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாங்கள் ஓரளவு விளக்கமாக இந்த ஆயத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் ஹாஃபிதத்துர் ராஃபியா, அரபு மொழியிலே ஹஃபத என்று சொன்னால் தாழ்த்தினான், உயர்வாக இருக்கின்ற ஒரு ஆரை தாழ்த்தினான், ஹஃபத. ரஃபா என்று சொன்னால் உயர்த்தினான். எனவே ஹாஃபிதத்துன் ராஃபியா, பொதுவாக அல்லாஹ் தஆலா இங்கே அப்படித்தான் சொல்லுகிறான். ஹாஃபிதான்னு சொன்னால் தாழ்த்துகிறான், தாழ்த்தப்படுகிறது. மறுபக்கம் ராஃபியா, உயர்த்துகிறான் என்ற கருத்தை அது தருகிறது. எது தாழ்த்தப்படுகிறது, எது உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா தெளிவாக இங்கு எதனையும் சொல்லவில்லை. பாரிய அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது, பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது, மறுமை நிகழ்கின்ற பொழுது, அது நிகழ்வதனை யாராலும் பொய்ப்பிக்க முடியாது, அது மிகப்பெரிய உண்மை என்று அல்லாஹு தஆலா 2வது வசனத்திலே சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லிவிட்டு அதனை ஓதிக்கொண்டு வருகின்ற எமக்கு இன்னொரு செய்தியை தொடர்ந்து சொல்கிறான். ஹாஃபிதத்துர் ராஃபியா, அது உயர்த்தும் திரும்ப தாழ்த்தும். அது எதனை உயர்த்தும் எதனை தாழ்த்தும் என்று தெளிவான ஒரு வார்த்தை பிரயோகமாக அந்த வார்த்தை பிரயோகம் அமையவில்லை. இனி இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகின்ற பொழுது சஹாபாக்கள், தாபியூன்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 வித்தியாசமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களது விளக்கங்களில் இருந்து தான் இந்த ஆயத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியங்கள், முன்னைய இமாம்கள், பின்னால் வந்த இமாம்கள், நவீன தஃப்சீர் ஆசிரியர்கள் என்று வரலாறு நெடுகிலும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஆழ்ந்த ஆய்வுக்குட்படுத்திய இமாம்கள், அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த குர்ஆன் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக குர்ஆனுடைய வசனங்களை மிக நுணுக்கமாக சரியாக புரிந்து கொள்வதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எதனை சொல்ல வருகிறான் என்பதனை விளங்குவதற்கான பல வகையான முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அவர்களது முயற்சிகளை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது ஹாஃபிதத்துர் ராஃபியா, தாழ்த்துகிறான் உயர்த்துகிறான் என்ற இந்த வசனங்களுக்கு
வசனத்துக்கு 2 கருத்துக்கள் இருப்பதாக சொல்லுவார்கள். ஒன்று அப்சைட் டவுன், அதாவது பிரபஞ்சம் அழிகின்ற பொழுது தலைகீழாக அனைத்தும் மாறும். நாங்கள் வாழுகின்ற புவி மேற்பரப்பு, இந்த சேஃபேஸ் முழுமையான மாற்றத்துக்கு உட்படும், பயங்கரமான அழிவுக்கு உட்படும். எங்களுக்கு விளங்குகின்ற கண்ணுக்கு தெரிகின்ற வானம் பயங்கர அழிவுக்கு உட்படும். இந்த பிரபஞ்சமும் கோள்களும் அழிந்து தரமட்டமாகி போகும். எனவே தலைகீழாக மாறும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹீமில் 48ஆம் வசனத்திலே இந்த பிரபஞ்ச அழிவை பற்றி, இந்த பூமிக்கு என்ன நடக்கும், மறுமை நிகழ்கின்ற பொழுது இந்த நாங்கள் வாழுகின்ற பூமி எப்படி மாறும் என்பதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறார். அதாவது யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், அன்றைய தினத்திலே இந்த பூமியானது மற்றொரு பூமியாக மாற்றம் பெறும். இந்த பூமியுடைய வடிவம், கோலம், ஸ்ட்ரக்சர் எல்லாம் முழுமையாக மாற்றத்துக்கு உட்படும். வஸ்ஸமாவாத், வானங்களும் அப்படித்தான் முழுமையான ஒரு மாற்றத்துக்கு உட்படும், தலைகீழான மாற்றத்துக்கு தான் ஹாஃபிதத்து ராஃபியா என்பதற்கு ஒரு கருத்து. எனவே இந்த பிரபஞ்சம் நாங்கள் இப்போது வாழுகின்ற அதே ஒழுங்கில், அதே ஸ்ட்ரக்சரில், அதே நேச்சரில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அது தலைகீழாக மாறும் என்ற வகையில் தான் இந்த ஆயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, மறுமையினால் உருவாகியதன் பிறகு அங்கு மனிதர்களை அல்லாஹு தஆலா அளவிடுகின்ற அளவுகோல் வித்தியாசம். உலகத்தில் உயர்ந்திருந்த பல மனிதர்கள் நாளை மறுமை நாளில் தாழ்ந்து போவார்கள். மறுபக்கம் உலகத்தில் தாழ்ந்திருந்த பல மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மறுமை நாளில் உயர்ந்து போவார்கள். எனவே ஹாஃபிதத்துர் ராஃபியா, மனிதர்கள் வித்தியாசமாகுவார்கள். உலகத்தில் மனிதர்களை அளவிடுவதற்காக சிறந்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள் என்றெல்லாம் அளவிடுவதற்காக சில கருவிகள் இருக்கின்றன, அளவுகோல்கள் இருக்கின்றன, சில மெஷர்மெண்ட் இருக்கின்றன. அழகாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், செல்வாக்காலாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம். இவை தான் உலகத்திலே மனிதர்களை அளவிடுவதற்கான அளவுகோல்களாக மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனை வைத்துக்கொண்டு தான் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளும் அளவுகோல்களும் பாராட்டுக்களும் வித்தியாசங்களும் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களை அளவிடுவதற்கான அளவுகோல் மிகவும் வித்தியாசமானது. அதுக்கு கைமான் அரபு மொழியிலே சொல்வார்கள், பெருமானங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா மனிதர்களை அளவிடுவதற்கு மிக நீதமான சில கருவிகளை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுகிறான். பண்பாடு, விழுமியம், வணக்க வழிபாடு, நல்ல பணிகள், நல்ல செயற்பாடுகள், நல்ல அஹ்லாக்குகள், தக்வாவுடைய விஷயங்கள், மனிதாபிமானம் என்று ஈமான், மறுமை நம்பிக்கை என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இத்தகைய அடிப்படையான விடயங்களை வைத்துத்தான் நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் அல்லாஹ் நிறுக்க இருக்கிறார், அளக்க இருக்கிறார். அந்த அளவுகோலுக்கு முன்னால் சில பொழுது அல்லது பல பொழுது உலகத்திலே மனிதர்கள் நல்லாக மதிக்கப்பட்டவர்கள் அங்கே தாழ்ந்து போவார்கள். மறுபக்கம் மதிக்கப்படாத பல மனிதர்கள் அங்கே அந்த அளவுகோலுக்கு முன்னால் பெரிய மனிதர்களாக, வெற்றியாளர்களாக மாறுவார்கள். ஹாஃபிதத்துர் ராஃபியா, அப்சைட் டவுன், மறுபக்கத்துக்கு மாறி வருவார்கள். அல்லாஹ் தஆலா இப்படி அற்புதமான முறையிலே மனிதர்களை எடை போடுகிறான். அது நீதியாக பார்க்கிறது. இதுதான் மறுமை நிகழ்வு. ஏன் அல்லாஹ் தஆலா மறுமையினாலே கொண்டு வருகிறான் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் வாக்கியா கொண்டு வருகின்ற மிக முக்கியமான செய்தி, வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான செய்தி, உலகம்தான் அழிந்தாலும், பிரபஞ்சம்தான் அழிந்தாலும், வானம்தான் இடிந்து விழுந்தாலும், பூமிதான் சுக்குநூறாகி போனாலும், பஞ்சு போன்று பறந்தாலும், தூசாக பறந்தாலும், குர்ஆனே சொல்வது போன்றோ மனிதர் உலகத்தில் சாதித்திருக்கின்ற செயல்கள் அழிய மாட்டாது. அவர்களது பண்பாடுகள், அவருடைய தாக்கம் கண்டிப்பாக நிலைக்கும். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் செயற்பாடுகள் எப்போதும் பலம் மிக்கன என்பதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் ஹாஃபிதத்துர் ராஃபியா, அது மனிதர்களை உயர்த்தும் தாழ்த்தும். எனவே செயற்பாடு மிக முக்கியமானது. மறுமையை கொண்டு வருகின்ற பிரதானமான காரணம், மனிதர்கள் உலகத்தில் சாதித்த சாதனைகளை, அவர்களது செயற்பாடுகளை அளந்து நிறுத்து அங்கே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்க இருக்கிறான். இதுதான் மறுமை நாள். ஏன் மறுமை என்றால், உலகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அழிப்பதில்லை, பிரபஞ்சத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அழிப்பதில்லை. கோரமாக அல்லாஹ் தஆலா கடுமையாக அழிக்கிறான் என்று சொன்னால், எல்லாரும் அழிந்து போகிறார்கள் என்று சொன்னால்,
திரும்ப அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு மிக பிரதானமான காரணம் ஹாஃபிதத்துர் ராஃபியா என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே மனிதர்களை அல்லாஹு தாலா நிற்கின்ற அந்த நாளிலே வெற்றி பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. குர்ஆனில் அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபிலே ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த பெருமானத்தையும் கொடுக்க மாட்டோம். மறுமை நாளை மறுத்த, அல்லாஹு தாலாவை மறுத்த, நிராகரித்த, பாவங்களில் ஈடுபடுகின்ற மனிதர்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை, எந்த வசனும், எந்த வெலுவும், எந்த வெலுவேஷனும் அவர்களுக்கு கிடையாது அல்லாஹு தாலா சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ்விடத்தில் பெருமதி எங்களுக்கு வேண்டும். இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தக்காக்கும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறார். உங்களிலே மிக கண்ணியமானவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சியவர்கள், தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த பண்பாடுகளுக்கு கூடாகத்தான் நாளை மறுமை நாளில் ராஃபிஆ உயர்ந்த இடத்தை அடைய இருக்கிறோம் என்ற செய்தி அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த மறுமை நாளுக்காக நாங்கள் தயாராக வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் அல்லாஹு தாலா அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, திரும்ப மறுமை நிகழ்வை சொல்லிவிட்டு பிரபஞ்சம் அழிவதை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியானது கட்டுமையாக உசுப்பப்படுகின்ற பொழுது, ருஜ்ஜத் கட்டுமையாக அசைக்கப்படுகின்ற பொழுது, புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் ஒன்றோடொன்று மோதி சிதறண்டு போகின்ற பொழுது, புஸ்ஸத் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், மொத்தமாகவே அழிக்கப்படுகின்ற பொழுது, ஃபகானத் ஹபா மும்பஸ்ஸா, தூசாக பறக்கின்ற பொழுது, மலைகள் எல்லாம் இடிந்து விழுந்து பாரமான கனதியான சக்தி வாய்ந்த படைப்பெல்லாம் தூளாகி ஒட்டைந்து விழுந்து இடிந்து விரிந்து சுக்குநூறாகி தூசாக பறக்கின்ற பொழுது என்று அல்லாஹு தாலா 6வது வசனத்தை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். இதுதான் நடைபெறப் போகின்றன. எனவே பிரபஞ்சம் அழியும். நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி நிறையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. இங்கு நாங்கள் வாழுகின்ற இந்த பூமியை நாங்கள் மறுமையை இலக்காக கொண்டு பயன்படுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் பிழையாக இந்த உலகத்தை பயன்படுத்தினோம் என்றிருந்தால் இந்த பூமியும் நிலைக்கப் போவதில்லை, நாங்களும் நிலைக்கப் போவதில்லை. இது கண்டிப்பாக அழிக்கப்பட்டு மற்றொரு வாழ்வு உருவாக்கப்பட இருக்கிறது என்ற மறுமையை நம்பிக்கை அல்லாஹு தாலா அற்புதமாக இந்த வசனங்களுக்கு கூட சொல்கிறான். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே ஒரு மிக நுணுக்கமான ஒரு பிரயோகம் இருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரையில் பிரபஞ்ச அழிவையும் திரும்ப 2வது சூர் ஊதி திரும்ப மறுமை நாளை கொண்டு வருகிற என்ற அந்த செய்தியையும் ஒன்றோடொன்று இணைத்து சொல்கிறான். பிரபஞ்சம் அழியும், நாளை மறுமை நாளில் மனிதர்கள் ஒரு சாரார் உயர்த்தப்படுவார்கள், இன்னொரு சாரார் தாழ்த்தப்படுவார்கள், திரும்ப உலகம் அழியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே பிரபஞ்ச அழிவையும் மறுமையுடைய தோற்றத்தையும் அல்லது மஹ்ஷர் மைதானத்தின் காட்சிகளையும் ஒன்றோடொன்று இணைத்து சொல்கிறான். ஓர்டரில் சொல்லவில்லை, ஒழுங்கின் பிரகாரம் சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்துதான் ஆகும் என்ற கருத்திலே அல்லாஹ் தஆலா ஒன்றோடு ஒன்று இணைத்து மிக்ஸ் பண்ணி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்தளவுக்கு இந்த நிகழ்வுகளுக்கு இடையிலே மிக நெருக்கமான வலுவான தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடைபெற இருக்கிறது. யாராலும் பொய்ப்பிக்க முடியாது. என்னதான் நாத்திகம் பேசினாலும், நவநாத்திகம் பேசினாலும், மெட்டீரியலிசம் பேசினாலும், இந்த உலக வாழ்வுடைய ராட்சத முன்னேற்றங்களை கண்டு நாங்கள் மதிமயங்கி போனாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஒரு அழிவுக்கு வர இருக்கிறது. அல்லாஹு தாலா என்ற ஒரு சக்தி இருக்கிறான். அதை அவன் அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், உலகத்தை ஓட்டி கொண்டிருக்கிறான். அந்த அழிவுக்கு பிறகு மற்றொரு உலகத்தை கொண்டு வருவான். அந்த உலகத்தில் தான் மனிதர்கள் இடைபோட இருக்கிறார்கள், நிறுக்கப்பட இருக்கிறார்கள். அங்கு யார் ஹாஃபிதா, அங்கு யார் ராஃபியா என்ற அந்த நிலையை அடைய இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்ற கருத்துக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அற்புதமாக சூரத்துல் வாக்கியாவுடைய ஆரம்ப 6 வசனங்களிலும் சொல்லி காட்டுகிறான். இந்த வகையிலே மறுமையை சிந்தனையை இருத்தி கொண்டு இந்த உலக வாழ்வை சிறப்பாக பயன்படுத்தி நாளை மறுமையினால் மிகப்பெரிய வெற்றி காண்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.